ஓகே, வணக்கம். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து முக்கியமாக தமிழ்ங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த வீடியோ போயே ஆகணும். ஏன்னா நான் மலேசியாவில் இருந்துக்கிட்டு சொந்தமாக இம்ப்ளான் போட்டு, இது ஒரு ஆர்மி இம்ப்ளானா டாக்டர் இம்ப்ளானா எனக்கு தெரியல, சொந்தமாக இம்ப்ளான் போட்டு எங்கள் அப்பா உடம்புலையும் இம்ப்ளான் போட்டு 10 வயசில் பத்து கேட்கல நெஞ்சு வலி வந்து சாவை அடிச்சிட்டாங்க. இம்ப்ளான் ஆன் பண்ணி சாவை அடிச்சிட்டாங்க நெஞ்சு வலியில். ஓகே, அப்புறம் ஏன்னா எங்கள் அம்மா வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து யாரோ விரட்டி கித்தா பைப்பில் அடிக்க சொல்கிறது. தம்பி ராங்கி செஞ்சாலும் அவனை அடிக்கக்கூடாது, என்ன தான் அடிக்கணும். அவன் ராங்கி செஞ்சால் கித்தா பைப்பு ஆரஞ்சு கலர் பைப்பு விளக்கமத்தில் அடிக்க சொல்கிறது. ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து என்னை வந்து அடித்து எனக்கு தெரியல. எனக்கு 2வது அம்மா இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு 2வது அம்மாளுன்னு முருங்கம்மான்னு, முடியெல்லாம் வெள்ளையாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க அண்ணன் வந்து எம்சின்வாங்க. எம்சி அந்த காலத்துலேயே சுமைவே சன்மை லகுன் கட்டியிருக்காங்க. சன்மை லகுன்னு சன்மை ப்ராஜெக்டு அங்கே கட்டியிருக்காங்க. அவர் வந்து ஆர்மியாக எனக்கு தெரியாது, ஆர்மியாக தெரியாது. ஸோ எங்கள் 2வது அம்மாவோட அண்ணன் வந்து எனக்கு வந்து கேட்ட மாதிரி இருக்குது, அவர் ஆர்மியில் வேலை செஞ்சாருன்னு. ஸோ அவர் வந்து பெரிய ரிசைக்ளிங், அதாவது பாட்டை இரும்பு அந்த மாதிரி பெரிய கம்பெனி வச்சுருக்காரு, லோரிலாம் வச்சுருக்காரு. ஸோ இந்த ரூமா பஞ்சங்கள் வந்து 4 வயசுலேருந்து நிறையா பேர் அசிங்கம் பண்ணுற சொல்கிறது, சுழறு கட்டி வாயில் விட சொல்கிறது, இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் செய்ய சொல்கிறது. அப்புறம் எங்கள் அப்பா வந்து பத்திரிகைப்பில் தைப்பூசத்துக்கு 1990 வந்து சாவு அடிச்சுட்டு அப்புறம் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி. அதாவது எங்கள் அப்பா உயிராக இருந்தால் அவரே சொல்லியிருப்பார், ஒரு ஜாதகம் வந்து 10 வயசில் நான் இறந்துடுவேன். அதாவது என் குடும்பம் சொல்லியிருக்கோம், எங்கள் அப்பாவோட சொந்தம் சொல்லியிருக்கோம், எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, யாராச்சும் எப்படியாச்சும் அந்த வழியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது பாருங்கள் அவங்களோட இதை வந்து புத்தியை. எனக்கும் இம்ப்ளான் போட்டு எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் ஒரு குடும்பம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்பாவை பத்திரிகைப்பில் வந்து நெஞ்சு வலியில் 1990 நெஞ்சு வலி எடுத்துகிட்டு போய் ரேட் க்ரீசன் வேனில் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போய் கேலு ஹாஸ்பிட்டலில் போட்டு 3 ஹவர் சென்று, அதாவது நெஞ்சொலி நின்றுச்சு, ஆனால் மறுநாள் வந்து இறந்துட்டார். அப்படி செஞ்சுட்டு அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இந்த பிள்ளையோட என்னோடய ஜாதகம், அப்பா உயிரை எடுத்துரும், 10 வயசில் தாலியை அறுத்துரும், 10 வயசில் அவங்க அப்பாவை முழுங்கிரும், இப்படிலாம் ஆடி மாதம் பிறந்தது. அப்புறம் சொல்லியிருக்காங்க. இது வந்து சொல்லணுன்னா எங்கள் அப்பா இருக்கும்போதே சொல்லியிருப்பாங்க, 2வது அம்மா சொல்லியிருப்பாங்க, எங்கள் அத்தை மாமா யாராச்சும் ஒரு ஆள் எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. அது என்ன சாபடிச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளானை கொண்டு வந்து ட்ராக் பண்ணி என்னை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு அடிமை மாதிரி 45 வருஷமாக அடிமை மாதிரி என் உடம்புலே இருக்கான், என் உடம்புலே பார்க்குறேன், என் உடம்புலே கேட்டுக்கிட்டு இருக்கான். யார் எவன் இந்த கெட்ட பேச்சு வருது தெரியல. அதாவது அடிக்கணும்னா பிச்சு பேன் பார்த்து ரத்தம் வரணும். இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணியும் எல்லாம் எங்கே போனாலும் அடிக்க சொல்கிறாங்க. அதாவது எங்கள் அப்பா இருக்கும்போது இல்லை, அப்பா இறந்தோன்னு தான். ஸோ இந்த இம்ப்ளான்ஸ் வந்து இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால மேபி மிலிட்ரியாக இருக்கலாம், ஆர்மியாக இருக்கலாம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கலாம். ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் டீச்சருன்றாங்க. என்னோடய இம்ப்ளான் வந்து டீச்சரு, அப்புறம் டீச்சரு நர்ஸுன்றாங்க. ஸோ ஆர்மியாகவும் இருக்கலாம், டாக்டராகவும் இருக்கலாம். ஸோ அடித்து கொடுமை பண்ணி வேலை எங்கே போனாலும் ஆள் கை வைக்க சொல்கிறது. அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து வந்து சயின்ஸை பற்றி வேறு காமிப்பாங்க. இந்த அம்சா ஈட்ட மாதிரியே இருக்கும், அந்த கொத்து நிச்சின சதையை எடுத்துருமே. ஸோ யார் போனாலும் கொத்தாது, என்னை முடி கொத்தும். ஸோ காக்கா யார் போனாலும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது, என் தலையில் தான் கொத்தும். அதே மாதிரி தான் என் பிள்ளைங்களையும் செய்கிறாங்க. கண்ணாடியில் வந்து அது பாத்ரூம் போகிறது, தலையில் வந்து கொத்துறது. ஸோ இன்றைக்கி நானே அடிமை இல்லை, யாரும் விற்கல, யாருக்கும் இன்சூரன்ஸுக்கு இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை. ஸோ இவங்க இஷ்டத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து மேய்ச்சலை வந்து நடக்குது. இம்ப்ளான் போட்டு சொந்தமாக அப்பா உடம்புல இம்ப்ளான் இருக்கனால நெஞ்சு வலி கொடுத்து சாபடிச்சுட்டு இவங்க இஷ்டத்துக்கு வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. இது வந்து எனக்கு தெரியல. எங்கள் 2வது அம்மாவோட அந்த எம்சி மாமா பிசிபுரம் சொன்னல சுங்கைவில் அவரா அப்படி தெரியல, இல்லை கோலசிலைங்கோர் எங்கள் அப்பாவோட அக்கா தங்கச்சி நிலம். அப்புறம் அவங்க கடைசி தங்கச்சி வந்து மேலே கடையில் வந்து சீன அப்பே. ஸோ அவங்களுக்கு பிறந்தனால சீன அத்தை. ஸோ இவங்களும் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. ஸோ என்னை வளர்த்த கிறிஸ்டிவங்க மாதமாக இருக்கிறதுலேருந்து அவங்க எங்களை பிடிச்சிட்டாங்க. இதில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில்
ஏஞ்சலா யூபர்ட் பேரா, மேரியன் யூபர்ட் பேரா, யூபர்ட் பால் யூபர்ட் பேரா. ஸோ இவங்களாம் வந்து ஒரு குடும்பம். இவங்க ஏன் பிடிச்சாங்க, என்னத்துக்கு பிடிச்சாங்க, நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. அப்பாவை சாவு அடிச்சோன்னு தான். நார்மலியாக வந்து நாங்கள் வந்து 3 ரோடு இது இருக்குல்ல, அந்த பைஸ்கில் எடுத்துகிட்டு போய் ஜாமான்லாம் பொறுக்கி விற்கிறது தான். கஷ்டமோ இல்லை பூலியோ அடிக்கிறதோ உதைக்கிறதோ ரத்தம் வர மாதிரி கொடுமையோ எதுவுமே இல்லை. ஸோ எங்கள் அப்பா எங்களை விற்க கிடையாது. இன்றைக்கி என் பிள்ளைங்க வரைக்கும் இம்ப்ளான் போட்டு, முக்கியமாக பேராக்காரவங்க, ஏன் பேராக்காரவங்க இது செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பேராக்காரவங்க தான் எடுத்து, அதாவது அவங்க அம்மா வந்து மேக்கப்பில் பழகிக்கணும், எல்லாமே அவங்க திறமை பழகிக்கணும், அந்த இது சமைக்கிறது எல்லாம் பழகிக்கணும். நாங்கள் வந்து அவங்களுக்கு அடிமையாக மேக்கப் கொண்டு மூஞ்சை கொடுத்துக்கிட்டு காசு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்டு வந்தோம். அதே மாதிரி அவங்க விட்டு பிள்ளைங்க, பேரா பிள்ளைங்க, என் பிள்ளைங்க பிடிச்சிட்டு போய் மேக்கப்பு ப்ரைட்லிங் அப்படி சொல்லிட்டு மாடல் மாதிரி பிடிச்சிட்டு என் பிள்ளைங்க வந்து அடிமையாக இருக்கணும். ஸோ இது வந்து உண்மை இல்லை.